திருவாரூர் மாவட்ட செயலர் மாணிக்கராஜன் அவர்களே, தொகுதி பார்வையாளர் அருமை தம்பி ராஜா ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவைக்காளர் தண்டராஜன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நாயகர் பேரர் சேனாளர்களே, இங்கே காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐஎன்எல், சிபிஐ, தமிழக தேசிய கட்சி, தேமுதிக, மதிமுக, மாமக, விசிக, பாஜக உள்ளிட்ட அனைத்து தமிழ் தேசிய தமிழக முன்னேற்ற கழகத்தின் கோபுவனன் அவர்களை இங்கே வருகைக்கும் வந்து பேரர் சேர்த்திருக்கும் அருமையான அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் புகையில் சின்னத்தில் மிக சிறப்பான வாக்குகள் அளித்து பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் இன்றைக்கு மன்னார் சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்பதற்காக இங்கே உங்களிடம் வந்திருக்கிறேன். ஓரிரு வரையில் நான் அருமையாக பேசுகிறது இருக்கிறது. எனவே ஓரிரு வரையில் நாம் கடந்து வந்த பாதையை மட்டும் நினைவு கூட விரும்புகிறேன். 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டு காலம் இருந்த ஆட்சி. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே இருளில் மூழ்கியது என்றால் மன்னார்குடியில் ஒட்டுமொத்த அளவாக கல்வியாளர்கள் அதிமுக ஆட்சி. எந்த ஒரு நலத்திட்டமும் இங்கே வராது. நமது முதலீடுகளில் நாம் கொண்டு வந்த நமது முயற்சியால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலை உறுப்பினர்களிடம் கொண்டு வந்து சேர்ந்த அந்த தொகுதி அந்த நிதியை கூட வாங்க மறுத்தார்கள். உங்களுக்கு நன்றாக இங்கே மன்னாருடைய உதயபாலம் கட்டுவதற்காக 1,25,00,000 நிதியை கொண்டு கொடுத்தோம். வாங்கினாங்க, முடியாதுன்னாங்க. நாங்கள் மராமத்து பண்ணி சொன்னாங்க. புதிய பேருந்து மிக மோசமான நிலையில அந்த ஊரு பேருந்து நிலையத்தில் வந்தா நாட்டுல நான் முடிச்சிருந்தேன். நண்பர் சொன்னா அன்னிலேருந்து எனக்கு வந்து அவ்வளோ நிச்சயமா இதை மாற்றி ஆகணும் என்ற மாதிரி அன்றே எப்படியோ தேடி வந்து நம்ம மேல உறுப்பினர்கள் லீவ் வாங்கி கொடுத்தேன். இல்ல எல்லாம் நல்லா இருக்கு, நாங்க பண்ண மாட்டோம் சொல்லி 10 ஆண்டு காலம் நம்மை புறக்கணித்தாங்க. ஈழாமங்களுக்கு ஒரு பெரிய பேருந்து நிலையத்துக்கான ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கே இதே கொண்டு போய் 40 நிதியை கொண்டு அதையும் புறக்கணித்தார்கள். ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து நம்ம தொகுதி புறக்கணிக்கப்பட்டது. ஏன் 40-70 ஆண்டு கால கனவாக இருந்த 5 ஆண்டு கால கனவாக இருந்த ஈழாமங்கலம் மேம்பாலம் தொடர்ந்து எவ்வளவு முயற்சித்தோம். கன்னியாகுமரி ஒன்றிய ரயில்வே துறையில் இருக்கும் பொழுது நமக்கு நெஞ்சவெல்லாம் நிறைந்திருக்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அந்த ஆசையோடு அங்கிருந்து இதற்கான திட்டத்திற்கான நிதியை நமது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு நாளும் போராடி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த நீலாமங்கலம் மேம்பாலத்தையும் அவர்கள் கட்ட மறுத்தார்கள். இன்று வரை நாம் அதை எல்லாம் தாண்டி இங்கே 10 ஆண்டு காலம் அதை தாண்டி இப்போ நடக்கிற நம்ம திராவிட ஆட்சியில இங்க இந்த 5 ஆண்டு காலம் என்று நீங்க சொல்லப்பட அதுவாக நான் சொல்லி முடிச்சிடறேன். 5 ஆண்டு காலம் ஆட்சியாகுது. நாம் அந்த நேரத்தில் கொரோனா பெருந்தொற்று 1 ஆண்டு காலம் கொரோனாவே போச்சு. கோவிட் நமக்கு 1 ஆண்டு காலம் போச்சு. 10 ஆண்டு காலம் சீரழித்து வைத்திருந்தார்கள். நமது ஒட்டுமொத்த நாடுகளுக்கு வச்சிருந்தாங்க. அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில நமது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார். 1.5 ஆண்டு காலம் நிறுவனத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எதிரிலேயே சீர் செய்ய வேண்டிய ஒரு நிலை. ஆனால் அந்த நிலையில் ஆட்சி பொறுப்புகள் அமர்ந்தால் சொன்னதை செய்தார். மக்களுக்கு விடியல் பயணம் என்ற அற்புதமான முதல் கைவின் மூலம் அன்று முதல் இன்று வரை பெண்கள் நமது நகர பேருந்துகளில் இலவசமாக பயணித்து வருகிறார்கள். அதற்கான புரட்சியை செய்தார். இப்படி படிப்படியாக பல திட்டங்களை 5 ஆண்டு காலமாக நமது முதலமைச்சர் அவர்கள் பல நிதி நெருக்கடி பல நெருக்கடிகள் டெல்லியிலிருந்து ஒரு தேவையில்லாத கவர்னரை அமல் செய்து அவர்கள் கொடுத்த நெருக்கடி, டெல்லியிலிருந்து நிதி வராத நெருக்கடி, எவ்வளவு ஊடகங்கள் மூலமாக போய் செய்தி வைப்பதற்கு நெருக்கடி, இப்படி பல நெருக்கடிகள் நிறைய. டெல்லியிலிருந்து நமக்கு ₹1 நாம கொடுத்தா 29 பைசா தான் கொடுத்துருக்காங்க திருப்பி. அந்த மாதிரி ஒரு நிலையிலேயே இன்று இந்தியா 6.7% வளர்ந்துட்டு இருந்தா தமிழ்நாடு மட்டும் கம்பீரமாக 11.19% வளர்ச்சியை எட்டிருக்கிறது என்றால் அது ஒரே காரணம் திராவிட மாடல் சிந்தனைகள். நீதி கட்சி துவங்கி பெரியார் துவங்கி அண்ணா கலைஞர் அனைவரும் தொடர்ந்து வந்து இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தந்து கொண்டிருக்கும் திராவிட ஆட்சியின் வெற்றிதான் இந்த நம்பர் ஒன் இலக்கை நாம் வெற்றிருக்கிறோம். இப்படி 10 ஆண்டு காலம் நமக்கு
விரும்பல. ஆனா இந்த ஒரு 5 ஆண்டு காலம் மட்டுமே நான் மன்னார்குடிக்கு கொண்டு வந்து சேர்த்த திட்டங்கள் பட்டியல் மட்டுமே இதை வடிவமான எப்படினாலும் 1/2 மணி நேரம் தேவை, 1 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஹைலைட் மட்டுமே நிச்சயமாக சொல்ல வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மன்னார்குடி புதிய பேருந்து நிலையம், மன்னார்குடி வீணாபுரம் ரயில்வே பாலம் 170 கோடியில, மன்னார்குடி பேருந்து நிலையம் 46 கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாயில, மன்னார்குடி புறவழிச்சாலை 125 கோடியில, மன்னார்குடி புறவழி சுற்றுச்சாலை 2ஆம் கட்ட நேரங்களை தூக்கத்திற்கு 25 கோடியில, மன்னார்குடி பாலாசாலை திட்டம் 250 கோடியில, அதே போல கோட்டூர் ஒன்றியத்தில் மட்டுமே 9 கிராமத்தில் மட்டுமே வாய்க்கால்களுக்கு சீரமைத்து திருவடிக்கு 12 கோடி ரூபாய், காலந்துவாடி மன்னார்குடி வேளாண்மை விற்பனை நிலையத்துக்கு 8 கோடி ரூபாய், மன்னார்குடியில் புதிய டிஜிட்டல் லைப்ரரி இதுவரை எந்த தொகுதியிலுமே இப்படி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் லைப்ரரி 12 கோடி ரூபாயில, ஆபீஸ் ஓனர்களை நாம் சொன்னதை போல 3 கோடியில, நபார்டு திட்டங்களில் பல சாலைகள் இதற்காக 50 கோடியில, நகராட்சி நிர்வாக கோடி மூலமாக மிக முக்கியமாக எந்த பாலத்தை கட்ட முடியாது சொன்னாங்களோ, எந்த பாலத்துக்கு காசு வாங்க மாட்டேன் நீங்க காசு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் செய்ய மாட்டேன் சொன்னாங்களோ, அந்த கட்டணாத பாலம், அந்த புது பாலம் இரண்டுமே மிக சிறப்பான முறையில் திராவிட ஆட்சி செய்து முடித்திருக்கிறது. இந்த மன்னார்குடி பூர்வமாக தெரிந்து கொண்டிருந்த தன்னுடைய வாய்க்காலின் ஒரு பகுதியை நேரடியாக திருவிழாவை அதற்கு கரைகளை பயன்படுத்தி அதற்காக 5 கோடி ரூபாய் திட்டத்தின் மூலமே அந்த திட்டத்தை முடித்திருக்கோம். அடுத்த கட்டமாக திராவிட மாநில கூப்பாண்டு நிச்சயமாக மீண்டும் அந்த பகுதியில் நிறைவேற்றப்படும். நீர்வளத்துறை மூலமாக பல கோடி ரூபாய் திட்டங்கள் அளித்துக் கொண்டே போகலாம். வரலாற்று திட்டங்களுக்கு ராஜகோபாலசாமி கோயில் திருக்கோயில 16 கோடி ரூபாயில அற்புதமான முறையில குடும்பத்திற்கு நிறைவேற்றப்பட்டு இங்க நம்ம மக்கள் எல்லாம் அந்த அற்புதமான காட்சியை பார்த்தார்கள். அதே போல மாகாணத்தில் மிக சிறப்பான சிறுதவராக பெருமாள் கோயிலுக்கு அதுக்கு ஒரு 3 கோடி எட்டாவது அடிக்கிட்டே போகலாம். நமது விவசாயக்கூடிய மக்கள் மக்கள் நெருங்கிய 2ஆம் பகுதியில தேர்தலுக்கு மிக சிறப்பான 3 அறிக்கைகள் 3 புத்தகம் மட்டும் எக்கச்சக்கமா 5 நாள் எடுத்ததுல நமக்கு எல்லாம் சொல்ல 3 நிச்சயமா ஹைலைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பகுதியில் திருத்த மட்டும் சொல்லி கொடுத்துறேன். டிஎன்சிஏ குடான்கள் கட்டியது ஒன்று ஏறத்தாழ 50 கோடி ரூபாய்க்கு குடான்களை கொண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற 2000 பேருக்கு 2000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு 2ஆம் பகுதியில விவசாயிகள் எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. விவசாயத்திற்கு பிள்ளைகளுக்கு எந்த வேலை வாய்ப்புமே கிடைப்பதில்லை என்ற நீண்ட நாள் இயக்கத்தை தீர்த்து வைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கட்சியின் இந்த அற்புதமான ஆட்சியின் மூலமாக நமது முதலமைச்சர் அவர்கள் 5 கோடி ரூபாய் திட்டத்தை 5 கோடி ரூபாய் நிதியில சிப்காட் டெக்ஸ் பூங்கா, தமிழ்நாட்டின் முதல் சிப்காட் டெக்ஸ் பூங்கா இங்கே மன்னார்குடியில இப்போது அமைக்கப்பட்டு 2ஆவது தேர்தலுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறோம். பல கிராம சாலைகள் மட்டுமே ஏறத்தாழ 150 கோடி ரூபாய். மன்னார்குடி தொகுதியில முக்கியம் சார்ந்த மக்கள் எவ்வளவு ஆண்டு காலமாக இந்த தொகுதிக்கு பட்டா வேண்டும் என்று வாங்கி நாம் நடைபெறும் மக்கள் அவர்களுக்கான பட்டாட்சரி என்று ஏறத்தாழ 6000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கிய மகத்தான திராவிட முன்னேற்ற ஆட்சியை மக்கள் கண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் 25 ஆண்டு காலமாக விரும்புகிற மக்கள் யாருக்கும் படாத யாருக்கும் பெரிய ஓட்டுல என்ன செய்யறதுலாம் மற்றவங்களா யோசிப்பாங்க. ஆனா நான் திராவிட நாயகன் அவர்களை பொறுத்தவரை கடைக்கோடி தொழிலாளர் இருந்தாலும் கடைக்கோடி விருதுகளை மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தேடி அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு அற்புதமான தலைவராக முதலமைச்சர் இருக்கும் காரணத்தினால்தான் கணிதர் குடும்பத்தினர் இங்கே மன்னார்குடியில் கணிதர் குடும்பத்தினர் விஜயாண்டி காலம் அவர்களுக்கு காசு நடந்ததில்லை. அவர்களுக்கு இருந்த சுதந்திரப்பட்ட காலத்தில் இருந்த முதல் முறையாக காசு நலன்களை வாங்கி கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அப்படி தேடி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பக்கத்தில் நிறைய இருந்த நான் சொல்ல வேண்டும் நிறைய சொல்லணும். அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் 4 நாட்களில் ஒவ்வொரு வீடுகளாக வந்து பாகிஸ்தான் அப்பொழுது படிப்படியாக நான் செய்திருக்கிற அனைத்தையும் அந்தந்த பகுதிகளை நேரடியாக சொல்கிறேன். 3 திட்டங்கள் மகத்தான ஒரு சூப்பர் ஸ்டார் நாட்டு கூறினார். நான் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது இந்த ஆட்சி ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டை உருவாக்கி இருக்கிறது. அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டுக்கான ஒரு சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக ஒரு ஹீரோவாக இருக்கும். இன்று ஒரு சூப்பர் ஸ்டாராகவே நாம்
ரெஸ்பான்சிபிலிட்டியோட நேரடியாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறார். பல திட்டங்களுக்கு 50 வகையில பிரிந்து இருக்கிறோம். அந்த குழுவில் இடம்பெறுவதற்கான ஒரு வகையான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக எனது நெஞ்சுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு மூன்றே உள்ளதை இங்கே உலகத்தில் விரும்புகிறேன். ஒன்று, நமது டெல்டா பகுதிக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இது இன்னும் நம்ம ஆளுநர் சரியாக கவனிக்கல, இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்கிறேன். பல திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் நடக்குது. 8000 ரூபாய் சொல்லியிருக்காரு, அதோட மகத்துவம் உங்களுக்கு எல்லாரும் நன்றாக தெரியும். அதற்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஆனா இந்த டெல்டா பகுதிக்கு ஒரு சிறப்பு திட்டம், தமிழ்நாட்டின் 5 மண்டலங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இதற்கான ஏற்கனவே ஒரு சோதனை ஓட்டம் சென்னையில் நடந்திருக்கு. வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம். ஒரு பகுதிக்கு தேவை மற்றொரு பகுதிக்கு இருக்காது. ஒவ்வொரு பகுதிக்கும் தேவை வித்தியாசப்படும். அதற்கான நிதி ஒதுக்கீடு வித்தியாசப்படும், நிதி தேவை வித்தியாசப்படும், மக்களின் தேவைகள் வித்தியாசப்படும். அதை உணர்ந்தவர்தான் நமது முதலமைச்சர். அண்ணாவழியிலே மக்களிடம் மக்களிடம் கற்றுக்கோ அது பணி செயல்பட்டால்தான் ஆட்சி சரியாக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணோட்டத்துடன் செயல்படுவார் நமது முதலமைச்சர் அவர்கள். ஆகையால்தான் மக்களுக்கான தேவை பகுதிக்கு பகுதி மாறும் என்ற அந்த நோக்கத்துடன் இங்க டெல்டா பகுதிக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம், தென் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம், மேற்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் என அறிவித்திருக்கிறார். இப்படி டெல்டா பகுதிக்கு மட்டுமே நம்ம பகுதி விவசாயிகளுக்கு தேவையான கிராமப்புற சாலைகள் மட்டுமல்லாமல் வயல்வெளிக்கு செல்லும் அந்த சாலைகள் முக்கியமான பிரச்சனை நம்ம பகுதியில். நம்ம பகுதியில் இருக்கிற சாலைக்கு சப்ஸ்டேட், அந்த அடித்த மண் எந்த வகை கல்வியாக இருக்குதான் தெரியும். அதற்கேற்ற சாலை இந்த கிராமப்புற நமது விவசாயத்திற்கான வயல்வெளி சாலை, இடுகாட்டுக்கு போகும் சாலைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல தான் இருக்கு, நன்றாக தெரியும். சில பல இடங்களில் இடுகாடு இல்லாமல் இருக்கிற சூழல், இது பல இடங்களில் ஆற்றங்கரை ஓரத்தில் இடுகாடு இருக்கிற சூழல். இப்படி பல விஷயங்கள் எல்லாம் உற்று நோக்கி அங்க விவசாய மக்கள் அந்த வாரத்தை நெல்மணிகளை சேமிப்பதற்கான குடாவுக்கான தேவை, அதையுமே சொட்ட சொட்டை மழை பெய்தாலும் சொட்ட சொட்ட நனைஞ்சு நம்ம விவசாயத்திற்கு நம்ம ஒன்று நெல்லை கொண்டு போய் வைக்கக்கூடாது. அது காயக்கட்டுக்கான வழிவகை இல்லாத சூழலில் அதையும் எடுப்பதற்கான ஒரு திட்டங்களை தீட்டி வருகிறோம். அது ஸ்பெஷலான டிரைவர் மூலமாக விவசாயத்திற்கு மக்கள் ஒரு 20-20% இருந்தாங்க. நம்ம வாய்ஸ்ல இருந்தாங்க அந்த நெல்லை எடுத்து நேரடியாக டிரைவர் மூலம் செலுத்தி சைலோ மூலமாக நேரடியாக சேர்த்து வைக்கும் திட்டமும் வரவேற்பது திராவிட ஆட்சி. இதை தாண்டி முக்கியமான திட்டம் பம்ப் செட்டுகள் கவனிச்சுன்னு தெரியும். எல்லா விவசாயிகளுக்குமே பம்ப் செட் இருக்கு, எல்லாருக்கும் பம்ப் செட் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு புதிய பம்ப் செட்டுகளை யார் யாருக்கு என்னென்ன பம்ப் செட் இருக்கோ அது ஒட்டுமொத்தமாக உரிமைக்கு தரப்போகிற ஆட்சி திராவிட 2.5 ஆட்சி. இதற்கு மட்டும் பலாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட போகிறது. அதனால மக்களே இந்த நீங்க மட்டும் நல்லா விட்டு நோக்க வேண்டும். எதற்காக இந்த திட்டம்? ஏன் இந்த திட்டம்? ஒரு திட்டம் நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்தால் அது ரொம்ப நீண்ட காலத்துக்கான தொலைநோக்கு சிந்தனை கொள்ளக்கூடிய ஒரு திட்டம். ஏற்கனவே இந்த பட்ஜெட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, என்ன கேட்கிறீங்க? ஆனா ஒன்றிய அரசின் நயவஞ்ச போக்கை நீங்கள் விட்டு கவனிக்க வேண்டும். என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நம்ம காலத்தில் நம்ம ஆளுங்களுக்கு மீட்டு வைக்கணும், விவசாயிகளுக்கு போருக்கு மீட்டு வைக்கணும். ஒரு ஒன்றிய அரசு பாஜக அரசு சொல்லிட்டே உங்களுக்கு எல்லாரும் நன்றாக இருக்கு. ஆனால்தான் நம்ம தேர்தலுக்கு ரொம்ப தெளிவா போட்டிருக்கார். மீட்டர் பொருத்தப்படாத கம்செட்டுகள் அங்கே நம்ம கொள்ளும் என்ற உறுதியை அளிக்கிறார். ஏனால் கலைஞர் அவர்கள் வழியில் வந்தனால் அந்த விவசாயத்திற்கு உங்களுக்கு யோசனை கருத்து என்ற அந்த ஒரு நிலையத்தை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழிவந்த தலைவராக அவர் இருப்பதனால் மீட்டர் பொருத்தப்படாத இந்த மோட்டார்கள் புதிய மோட்டார்கள் வரும்போது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது செயல்திறன் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலம் நாம் எடுக்கிற மின்சாரத்தின் தேவையும் குறையும். ஆக அரசாங்கத்தின் இந்த செலவு எப்படி விவசாயத்திற்கு இவ்வளவு செலவு ஆகிறது என்பதை எல்லாம் ஒன்றிய அரசு நம்ம வீட்டிலிருந்து இல்ல அவங்க மீட் பண்றவங்க அவங்க போட் பண்றாங்க, அந்த வீட்டு தேவையில்லை முடியாது பொருத்த முடியாது சொல்லி அவர்களுக்கு என்ன சரி செய்யுமோ நான் இலவசமாக முற்றிலும் எந்த செலவு விவசாயத்திற்கு இல்லாத அளவுக்கு நான் நிச்சயிக்கிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்க அது ஆளுநரை கடனாக இருக்கின்றோம் கிழக்குக்கும் சொல்லியிருக்காரு. அதனால விட்டுனோம் கிணறுகளுக்கும் சரி போர்களுக்கும் சரி போர்களுக்கும் சரி கிணற்று மாட்டாரையும் அதையும் மாற்றி தருவேன் என்று கூறியிருக்கிறார் மாண்பு முதலமைச்சர். இந்த செய்தியை மக்களிடம் சொல்லி சேர்க்க இறுதியாக சொல்லி கொடுத்திருக்கிறேன். 8000 ரூபாய்
காட்டிய மகத்தான முதலமைச்சராக நம்மளோட முதலமைச்சராக இந்தியா. இந்த முதலமைச்சர் ஏசுதான் தெரியாமல் விட்டதில்லை. மகத்தான திட்டங்கள் அனைத்தையும் செயல்பட்டு காட்டுகிறார். சொல்லாதையை செய்திருக்கிற கேள்வி காட்டுகின்ற மகத்தான முதலமைச்சர் நமது முதலமைச்சர் ஆகும். அவர்கள் 2000 என்ன வேணா வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பகுதிக்கான வளர்ச்சி திட்டங்கள் ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சி திட்டம் மாறும் சொன்னேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை மாறும். அக்கா வீட்டுல பிரிட்ஜ் இருக்கும், அம்மா வீட்டுல பிரிட்ஜ் இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு என்ன தேவை நமக்கு தெரியும். நான் கொடுக்கறத நீங்க வாங்கிக்கணும். இதுதான் கொடுக்கும் போது எந்த வீட்டுமே இல்லை. அது ஒட்டுமொத்த அந்த இன்னைக்கு 20 ஆண்டு காலம் கொண்டிருக்கிறது அந்த கலைஞர் டிவி. அப்படிப்பட்ட தரமான சாதனைகளை கொடுப்போம். அந்த சாதனை பட்டியலை ஒட்டுமொத்தமாக எந்த கம்பெனி வாங்கிக்கலாம். நீ எங்க வேணா வாங்கிக்கலாம். உங்க இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம், உங்க இஷ்டம் உங்களுக்கு புரிஞ்ச கலவர வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான விலையை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கலாம். இதன் மூலம் கடைகளுக்காக போட்டி இருக்கிறது. நான் இன்னைக்கு கூட கம்மியா கொடுக்குறேன். இது ஒரு பேக்கெட்டாவே போடுவாங்க. எல்லா பேக்கெட் 8000 இல்லத்தரசி பேக்கெட்டே நீங்க எல்லாரும் போட பாருங்க. எல்லா கடையும் போட்டி போட்டு ஏன்னா சாதாரண இவ்வளவு சிந்தனை பாருங்க. இது சாதாரண இவ்வளவு பொருளாதாரம் இப்போ நம்ம மக்களுடைய இது மூலம் இன்னொரு நடக்கும். அந்த இல்லத்தரசிகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்குது. இல்லத்தரசிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கு. மோட்டாரா தமிழ் சேர்ந்து நம்ம மிக்சியா மோட்டாரா இது சொல்லிருக்கோம். இப்படி எல்லா சொல்லிருக்கோம். வாஷிங் மிஷினா இது சொல்லிருக்கோம். எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் தயாரிச்சிருக்கோம். இந்த தமிழ்நாட்டு திட்டம் மூலமா நீங்க வாங்குற பொருள் இன்னும் தமிழ்நாட்டோட வர்த்தகத்துக்குள்ள வரும்போது இங்க இருக்கிற சிறு குறு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இதன் மூலம் இப்படி எல்லாரும் சிந்தித்து ஒரு தரப்பு உங்களுக்கான தேவைகள் வந்து சேர்க்கின்றன. இன்னொரு தரப்பு இதன் மூலம் சிறு குறு தொழிலாளர்கள் இருக்கும் வேலை செய்யும் அந்த மக்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களது மனதிற்கும் உங்களது பிள்ளைகளுக்கு எல்லா வேலை செய்யும் பெண்களுக்கு அனைவருக்கும் இன்னும் சிறப்பான வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகத்தான திட்டம் தான் இந்த இல்லத்தரசி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் சிறப்பான பணி நிச்சயமாக உறுதி. நிறைய சொல்லிட்டே நேரம் பார்த்தாது இருக்கு. நம்ம மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் இந்த நாட்டிலும் எல்லாரும் சிங்கப்பூருக்கு போயிட்டு எல்லாரும் வேலை வாய்ப்பு சிங்கப்பூர் போயிட்டு இந்த 5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் நிறைவடையும் போது அண்ணாவுடைய யார் அண்ணாவுடைய வெளியே வேலை வாய்ப்பு தேடி நிச்சயமாக இருக்கின்ற அந்த ஒரு உறுதியை நான் இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே சென்று வேலை வாய்ப்பு சென்று நம்ம எல்லாம் வேலை வாய்ப்பு அடைய ஐயா தீபாவளி அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று பெரிய போராட்டத்திற்கு நல்ல இடம் கிடைச்சாதான் முடிவு பண்ணி இன்று நம்ம லைப்ரரி பக்கத்துல இடத்தையும் ஒதுக்கியாச்சு. சிலையும் ரெடி ஆயிடுச்சு. தேர்தல் வந்ததுனால சிலை வைக்க முடியல. ரெடி ஆயிடுச்சு. அமைக்கப்படும் மகத்தான வளர்ச்சி இதுவரை காணாத வளர்ச்சி ஏற்கனவே தந்திருக்கிறார்கள். மன்னார்வடிக்கு அவருக்காக ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவனாக நான் தலைமை கொண்டேன் என்று கூறும் அந்த முதலமைச்சர் இருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் ஒவ்வொரு மக்களின் வளர்ச்சிக்காக சிந்திக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மீண்டும் 2வது முறையாக இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் மாமனிதன் பொறுப்பேற்க வேண்டும். முன்னேற்ற கழகம் 7வது முறையாக இங்கே மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும். ஏறும் மன்னாரை நிச்சயமாக தொடர்ந்து வேண்டும். எல்லோரும் பரவாயில்லை என்று உழைப்பு வாக்கு பெரியார் செல்வார்கள் வாக்கு என்று கேட்டு அமைச்சர் அவர்களை எங்களுக்கு வழிகாட்டுதல் நடுவாரி நம்மளும் கேட்டு விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக முன்னாள் மத்திய அமைச்சர் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.எஸ்.பி. அவர்கள் நிறைய
மண்ணை தொகுதி கேட்ட கவுத்து குழம்பு போயிட்டு மண்ணை இப்போது புதிதாக உருவாகும் திருத்துறைப்பட்டி சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகிற செயலில் கொடுக்கக்கூடிய தலைவர் மாவட்ட கல்வி செயலாளர் அறிவியல் தலைவாளர் அவர்களே, வரவேற்புரையாற்றி நேரடியாக இந்த கூட்டத்தை நடத்தி வருகிற மற்றவர்களால் நிகழ்ச்சியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கடந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய வாழ்த்துதலுக்கு உரித்தான அருமை மாப்பிள்ளை ராஜா வெற்றி வேட்பாளர்களே, வர இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துதலுக்கு உரிய வேட்பாளர்கள் மாப்பிள்ளை ராஜா, அருமை தம்பி கலைவாணன், அன்புரிய தோழர் ஆரம்பித்து அவர்களே, மேடையில் வந்திருக்கிற பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்களே, திரளாக கூடியிருக்கிற செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் தம்பி ராஜா பேசியது பேச வேண்டும் அது சொன்னதற்கு காரணம், நான் வேட்பாளராக இருந்தாலும் நான் பேசியதுதான் யாருக்கு ராஜா பேசுவதால் நான் பேசியதுதான் ராஜா. நான் ஒரு முறை நாட்டில் எனக்கு நெருக்கம் ஜாஸ்தி. அதனால் நான் தலைவர் சாருக்கு கையெழுத்து வாங்க செய்தவர்களே கொள்வோம். அவரிடத்தில் கேட்கிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு தேர்தலில் இருக்கிற போது எனக்கு 2 நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாகிலாரிடத்திலே கேட்டார். நாகிலார் சரி, ஆனால் நீங்கள் எனக்கு 2 நாள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தென்சென்னையில் நாகிலாரும் காஞ்சிபுரத்தில் அண்ணா அவர்கள் கூட்டியிருக்கிறார். முதலாள் கூட்டத்தில் அண்ணா அவர்கள் நாகிலார் அவர்கள் எனக்கு ஒரு நாற்காலியை காலியாக கிடந்து மையமண்டலத்தில் இடம் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசிய இறுதியாக பேசிய அண்ணா அவர்கள் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் தான், ஆனால் நம்முடைய இடையாளர்கள் மக்கள், ஆகவே அவர்கள்தான் நமக்கு இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நாம உறுதி செய்யக்கூடாது என்று பேசிய இரண்டாவது உறுதி கட்டை பஞ்சேபெருடைய அறிவில் நாயகர் பஞ்சேபெருடைய இரண்டாம் நாள் மயிலாப்பூரில் நடக்கிறது. அங்கே பேசிய நாயகர் அவர்கள் என்னுடைய எஜமானர்கள் நீங்கள் தான் என்னுடைய நிதி பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இறுதியாக பேசிய அண்ணா அவர்கள் என்ன இருந்தாலும் தன்னை மாநிலத்தில் ஒரு அவநம்பிக்கை கூடாது, உங்களுடைய இடம் இறுதி செய்யப்பட்டுள்ளது என்று பேசி காரணம் அண்ணாவிடத்தில் சண்டை போட்ட நாளிலா கூட்டம் பேச வேண்டாம், ஆதரவு இருக்க வேண்டாம். முதல் நாள் இப்படி பேசினால் அப்படி பேசுகிறீர்களா, அப்படி இப்படி 2ஆம் நாள் இப்படி பேசினால் சொல்வதற்கு ஒரு வேட்பாளர் அப்படித்தான் பேச வேண்டும். வேட்பாளரை ஆதரிக்க நான் இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொன்னார். 2011ஆம் ஆண்டு முனைமலர்கால கல்லூரி மாணவராக மாப்பிள்ளை ராஜா முன்னாடி வந்தார். நீங்கள் இருவரும் நீட்டி கையில் எழுதி இன்றைக்கு ஒரு பக்குவப்பட்ட கடிவாக ஒரு சட்டம் இதை நான் பார்த்து காட்டுதல் வழங்கலாமா கணேசா? எல்லா இடத்திலுமா உங்க கையில கவராம காங்கிரஸ் அறிஞர்கள் கணேச சொல்லியா கூடவே அந்த சொல்லிவிட்டு இந்த தேர்தல் நான் இதுவரை மாறும் திருவாரூரை பேசி கேட்கிறேன். நறுக்கு கேட்கிறார்கள் பூமியே சொல்லி அவரை ஆற்றும் முன்னுதையும் கேட்பார்கள். அற்புதமான பேச்சு. வேட்பாளரை ஆதரிக்கிறார். எதை எதிர்த்து தேர்தல் அண்ணன் பழனிசாமி நீண்ட கால அரசியல் வரலாற்று ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம் சொல்றார். அற்புதமாக பேசுகிறார். இந்த தேர்தல் 2 சித்தாந்தங்களுக்கு இடையே நடைபெறுகிற தேர்தல். நம்மை ஏன் அவர் வெற்றி கொள்ள முடியாது?
மேடை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகமானாலும் காங்கிரஸ் கட்சியானாலும் பொதுவுடைமை இயக்கத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தாலும் அதை தொடர்ந்து பலத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமானாலும் பல்வேறு அரசியல் கட்சியிலே தேசிய முற்போக்கு கூட்டணியானாலும் எல்லாருக்கும் அடிப்படையான சித்தாந்தம் சுயமரியாதை திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரும் பேரவை அண்ணாவும் கலைஞர் கலைஞர்களும் சமூக விடுதலையோடு கூடிய சுயமரியாதையை வளர்ந்தார். நம்மிடத்திலே போட்டி போட்டுக் கொண்டு வளர்த்த புதுவுடைமை இயக்கத்தோடு பொருளாதார விடுதலையோடு கூடிய சுயமரியாதை வளர்ந்தார். இரண்டுக்கும் மையப்புள்ளி சுயமரியாதையா? இந்த சுயமரியாதைக்கு சவால் விடுகிற அரசுதான் மத்தியிலே 10 ஆண்டு காலத்தை கடந்து நடத்தி விடுகிறது. ஏன் வடநாட்டில் ஆளுநர் அங்கே சுயமரியாதை என்றால் இன்னொரு என்ன கேட்கிறோம் விவசாய நிலைக்குறி சார்பாக இந்திய அளவில் எல்லா அவருடைய குஜராத் மாநிலத்திலும் சென்று அங்கே குடிநீர் வசதி கழிவுநீர் அகற்று வாரியம் குடிசை மாற்று வாரியம் வீட்டு வசதி வாரியம் நில வளர்ச்சி கிடையாது. கூட்டுறவு சக்திகள் முறையாக செயல்படுகிறது. அது இன்னும் விடுதலைகளாக மாறுகிறது. இந்தியாவுக்கு விடுதலை 75 ஆண்டுகளை கடந்த விடுதலை அடையாத மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி அவருடைய முக்கியமான தொழில் வட்டி பணத்தை பணத்தால் விடுவது. தமிழ்நாட்டில் குணத்தை குணத்தால் விடுகிறார். அவன் பழனிசாமி தலைவர் கலைஞர் உண்மையான வளர்ச்சி என்றால் வெறும் கட்டிடங்களின் எண்ணிக்கை அல்ல, அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து அடித்தளத்தில் மக்களை பொது வாழ்க்கையில் எல்லோரும் சமமாக நம்மிடத்திலே குடிசை மாற்றுவார்கள். அனைவருக்கான கல்வி தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளாட்சி தேர்தலில் அளித்தார். பெண்களுக்கான உரிமை சதவீதத்தை உயர்த்தி கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டுகள் சமம் என்று கூறி பெண்ணே இந்த பாரதி பாடலில் பாடம் இந்த வளர்ச்சியை சொல்லுகிறார்கள். ஏன் இந்த தேர்தல் நமக்கு சவாலான தேர்தல் என்று சொன்னால் நம்முடைய எதிர்வை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? 2வது முறை திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததில்லை. அதை முறியடிக்கிற வீரர்களாகத்தான் களத்தில் இருக்கிற தளபதிகளுக்கு இங்கே இருக்கிற யார்? இவர்கள் எல்லோரும் வெயிலில் பிறந்த வீரர்கள், உழைப்பு கற்காதவர்கள். நான் பொது தேர்தலில் சில நேரங்களில் பொதுவுடைமை தோழர்களுக்காக ஊராக செல்கிற பொழுது பாலகிருஷ்ணன் அவர்கள் பூபாவில் உரை கொண்டு பொறுப்பேற்று தேர்தலை நடத்தினார். அதிகபட்சமாக அவர்களுக்கு கொடுத்த உதவி என்பது அது பக்கத்தில் இருந்த டீக்கெட் எனத்தான் தட்டிதான். அதேதான் திராவிட தேசிய நம்முடைய விஜயகாந்த் கட்சியான தேசிய தேமுதிக அவர்கள் 30 ஆண்டு 10 ஆண்டு ஆகிய ஒரு 2வது ஆண்டு காலம் விஜயகாந்த் மறைந்து இருக்கிறார். அவர்கள் எங்கே இருந்தார்கள் தெரியாதவர்களுக்கு எழுச்சியோடு சேர்ந்திருக்கிறார். மற்ற எல்லோருடைய கூட்டியும் 2 கடந்து கூட்டணியில் முக்கியமான ஒரு கெமிஸ்ட்ரி ரசாயனத்தில் கலவை பொருள் கூட்டு பொருள் உண்டு. கலவை பொருள் பிரிக்கக்கூடிய கூட்டு பொருள் பிரிக்க முடியாத தேர்தல் வரையும் பிரிக்க முடியாத கூட்டு பொருள் இந்த முற்போக்கு மதச்சார்ந்த இங்கே பேசிய பலர் நம்முடைய அறிவை போல சிறப்பாக பேசிய விடுதலை மாவட்டத்தில் அற்புதமாக தலைவர் கலைஞர் இருந்தவார் தலைவர் தளபதி எந்த அளவுக்கு
பார்த்தார்கள். அந்த அளவுக்கு தோழர் அருமை சகோதரர் திருமாவை அருகே அமர்ந்து அவருக்கு தன்னை பெரியாரை கருத்துக்கள் அம்பேத்கருடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்து வந்தால் நாம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் ஏற்படுத்தும். அதுக்காக நீ கடமாறாமல் உழைக்க வேண்டும் என்று வாழ்ந்தார். உன்னுடைய அரசியல் வளர்ச்சியை இருப்பை நான் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன். எதிர்காலத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வாழ்கிறார். எங்களை போன்றவர்களை அனைத்து தன்னை திருநாளையர்கள் எந்த காலத்தில் கைவிட்டு வருகிறார். அவருடைய பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டுள்ள திராவிட இயக்கத்திற்கு பொதுவிட இயக்கத்திற்கும் அத்தியாவசியம். அறிவாத ஒரு எந்த பிரச்சனையை பற்றி எளிதாக கையாள அவரோடு எனக்கு உள்ளார்ந்த நட்பு. எங்கள் கட்சியை சார்ந்த கூட்டணி தேர்தலுக்கு புரியும். எப்போதும் சங்கடமான தருணங்களில் சில நேரங்களில் நாங்கள் இருவரும் கலந்து பேசுவோம். எதிராக தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை பங்கை பெற்றிருக்கிறார். அவரை அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இன்றைக்கு கூட்டணி சேர்வதற்கு அப்படிப்படி செய்யலாம். என்னுடைய என்னை எனக்கு மிகப்பெரிய அரசியல் உந்து சக்தியாக இருந்த ஐயா வீரன் அவருடைய மகன் காங்கிரஸ் சக்தியில் இருந்தார். நான் இவ்வளவு கருத்தை பார்த்தேன். உங்களுடைய காலத்தில் காங்கிரஸ் உங்களுடைய காலத்தில் வளர்ந்து ஊழியர் கேட்டாங்க. வளர்ச்சி முடிந்தவர்களுக்கு இந்த ஆட்சி ஏன் தொடர வேண்டும்? எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு ஒரு கண்டிப்பு, அதே போலவே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கண்டிப்பு நிறைய திட்டங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை சில இடங்களில் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார். அரசு திட்டமிட்ட சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் உதவி செய்யாமல் இருக்கிறார். அதே போல